தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். பலரையும் தனது வீடியோக்கள் மூலம் சிரிக்க வைத்து வந்த பிரபல யூடியூபர் விபத்தில் சிக்கி பலியான நிலையில் அவரது மனைவி கூறியுள்ள தகவல்கள் அதிர்ச்சியடைய வைத்திருக்கும் நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தைச் சேர்ந்த ராகுல் இன்ஸ்டாகிராமில் தனக்கே உரிய பாணியில் வீடியோக்களை பதிவிட்டு ஏராளமானவர்களை கவர்ந்து வந்தார். ட்ரெண்டிங் கண்டென்ட்டுகளை தேர்வு செய்து அதனுடன் காமெடி கலந்து கொடுத்து பார்ப்பவர்களை சட்டென கவர்ந்து விடுவதுதான் ராகுலின் ஸ்டைல். இந்த நிலையில்தான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனது காதல் மனைவி தேவிகா ஸ்ரீயை பார்ப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்ற ராகுல் விபத்தில் சிக்கி பலியானது இணையவாசிகளை சோகத்தில் ஆழ்த்தியது. இதனிடையே ராகுலின் மனைவி முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டுகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராகுலை திருமணம் செய்த பின்புதான் அவருக்கு ஏற்கனவே வேறு பெண்ணுடன் திருமணம் நடந்தது தெரியவந்ததாக கூறுகிறார் தேவிகா ஸ்ரீ. மேலும் அந்த பெண்ணை விட்டு பிரிந்த பின்னர்தான் தன்னை ராகுல் திருமணம் செய்து கொண்டதாக கூறினார். மேலும் அந்த பெண் ராகுலை விட்டு பிரிந்து சென்றதற்கு முக்கிய காரணம் ஒன்றை ராகுல் கூறியதாகவும் தெரிவித்தார். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்குன்றது எனக்கு தெரியும். என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. என்கிட்ட சொன்னாங்க, நான் அப்படியே சரி போ கல்யாணம் ஆயிடுச்சு என்னன்னு சொல்லி அப்படியே நானும் அம்மாட்ட மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டேங்கண்ணா. தனது மாமியார் சாஹிதா மீது அடுக்கடுக்கான பல புகார்களை தெரிவித்தார் தேவிகா ஸ்ரீ. நல்லா இருக்கிற ஸ்டேஜ்ல ஏன் இப்படி குடிக்க ஆரம்பிச்சாருன்னு தெரியல. அவங்க பழக்கப்படுத்தி விட்டது இப்ப அதிகமா போக ஆரம்பிச்சு ஃபுல்லா குடிக்க ஆரம்பிச்சு ஒரு மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. சண்டை போட்டு எதுக்கு நான் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுவேன். அப்படி இருந்தும் ரொம்ப டார்ச்சரா பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி இருந்து அக்செப்ட் பண்ணானே என் மாமியாரு எல்லாமே அவனை விட்டுட்டு போ 10 நாள் உன் அம்மா வீட்டுல போயிருன்னு என்னென்னமோ சொல்லியிருக்காங்கன்னா அத்தனையும் சொல்லியுமே எனக்கு வேணாம், எனக்கு அவன் வேணும்னு சொல்லிட்டு போய் நான் இருந்தேன். தொடர்ந்து மாமியாருடன் பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்ததால் தாங்கள் தனி குடித்தனம் சென்றதாகவும் தனி குடித்தனம் சென்று 3 மாதம் ஆன நிலையில் 21 வயதில் காதல் கணவனை இழந்து நிற்பதாக தேவிகா ஸ்ரீ கூறியது வேதனையை ஏற்படுத்தியது. இறுதியாக தனது கணவனுக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளை கூட செய்ய விடாமல் ராகுலின் குடும்பத்தினர் தடுத்துவிட்டதாக கூறியது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் துரைசாமி.